வணக்கம் ஜிகே. சௌக்கியமா? நீங்க அட்மிட் ஆன வந்து பார்க்கணும் நினைச்சேன் மாப்பிள. ஆனா உங்க லேபர் பசங்க வெளியே நின்று கத்திட்டு இருந்தாங்க. என் தலையை வெட்டி உங்க காலடியில வைக்கிறதாக பயந்து போயிட்டேன். செங்கடா ஓடி ஓடி இருது. அப்புறம் தான் செய்தி வந்தது, என்ன யாரும் வெட்டல, நானே வெட்டிக்கிட்டேன். அட்டெம்ப்ட் ஆஃப் சூசைடுன்னு சொன்னீங்க. எப்பேற்பட்ட தியாகம்! உங்க லேபர் யூனியன் உடையக்கூடாதுங்கிறதுக்காக அப்பேற்பட்ட தியாகிக்கு எங்க தொழிலதிபர்கள் சார்பாக ஒரு பரிசு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி இருக்கிறோம். தயவு செய்து ஏத்துக்கணும். ஓ, இத வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு கை இல்ல? சாரி. அரிச்சுவடி, அதுவும் லெப்ட் ஹேண்ட்ல. வாழ்க்கை இனிமே தான் ஆரம்பிக்க போறீங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணம். ஆமா, என்னமோ சொன்னீங்களா மாப்பிள? இந்த கை வெட்டுப்பட்டது உங்க லட்சியத்திற்கு ஆண்டவன் பிக்ஸ் பண்ண விலைன்னு. மாப்பிள, விலையை ஆண்டவன் பிக்ஸ் பண்றதில்லை. We the business people ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விலையை வச்சிருக்கிறோம். ஆனா உங்க விலையத்தான் தீர்மானிக்க முடியாம இருந்தது. அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாட்டையும் தனித்தனியா வெட்டி உங்களுக்கே கொடுக்கிறது தான் நாங்க கண்டுபிடிச்சிருக்கிற விலை. அதுவும் உங்க ஆளுங்களையே விட்டு உன்னை ஒரேடியா தீர்த்து கட்டிடலாம் தான் நாங்க நினைச்சோம். ஆனா அப்பனும் மகனும் சேர்ந்து என் கூட பிறந்தவ நான் பெத்தவ ரெண்டு பேர் கழுத்திலையும் 6 முடிச்சு போட்டிருக்கீங்களே, அந்த முடிச்சுக்கு நான் கொடுத்த பிச்சை தான் உன் உயிர். சம்பந்தி, செங்கல்பட்டு பக்கத்துல 1000 ஏக்கர் நிலம் இருக்கு. நல்ல தென்னந்தோப்பு, தென்றல் காற்று அப்படியே ஜிரு ஜிருன்னு இருக்கும். உங்க கடைசி காலத்தை அங்கேயே ஓட்டிடலாம். இது நான் கொடுக்கிற லஞ்சம் இல்ல சம்பந்தி. என் மச்சானுக்கும் மாப்பிளைக்கும் நான் கொடுக்கும் சீதானம். என்ன சம்பந்தி நாச்சன்னிட்டு டயர்டாச்சா? செங்கல்பட்டு பக்கத்துல எத்தனை ஏக்கரா இருக்கு? 1000 ஏக்கராவா? காற்று எப்படி வீசும்? சிறு சிறுன்னு தெண்டல் அடிக்கும் இல்ல? புயலுக்கு வேர்த்து போச்சுன்னு தெண்டலை சிபாரிசு பண்றியா? எப்படி எப்படி என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்கும் விலை பிக்ஸ் பண்ணிருக்கியா? கை கால் போனவன் நாட்டுல எத்தனையோ பேர் இருக்கான். ஆனா சூர்பனகைக்கு அப்புறம் மூக்கு போனவை யாருமே இல்லை. சம்பந்தி, என்ன சம்பந்தி நீங்க? எட்டை இருந்தா ஜிக்கேங்கிறீங்க, கிட்ட வந்தா மாப்பிள்ளைங்கிறீங்க, கட்டி பிடிச்சா சம்பந்திங்கிறீங்க. நான் சொல்றேன், இதுவரைக்கும் தொழிலாளர்கள் ஒற்றுமை ஒண்ணுதான் என்னுடைய லட்சியமா இருந்தது. இன்னொரு லட்சியத்தை சொல்றேன், இந்த நாட்டுல பூட்டி வச்சிருக்கிற அத்தனை ஃபேக்டரி தொழிலாளர்கள் வசமாகணும். அதுக்கு முதல் வழி நீதான். நீ சொன்னபடி என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திற்கும் விலை போட்டாலும் என்ன நீ பார்க்கும் போதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் உனக்கு நான் என்னைக்குமே சிம்ம சொப்பனம். சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். நெற்றி கண்ணை நீதி தேவனை சற்றே இறந்தால் குற்றவாளிக்கு சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். நெற்றி கண்ணை நீதி தேவனை சற்றே இறந்தால் குற்றவாளிக்கு சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். உழைப்பவர் எல்லாம் ஒன்று திரண்டால் உழைப்பை உறிஞ்சி பிழைப்பவருக்கு சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம்.
படைச்சான் சாமி, அடடா சாமி ஓர் தொழிலாளி. பூமிய படைச்சான் சாமி, அடடா சாமி ஓர் தொழிலாளி. அவனே உலகிற்கு வேலி, அந்த ஆண்டவனே முதல் தொழிலாளி. தேவனை போல் தொழிலாளர்கள் இங்கே இருந்து கொண்டால் நீ தூங்குவதெங்கே? சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். தேவனை போல் தொழிலாளர்கள் இங்கே இருந்து கொண்டால் நீ தூங்குவதெங்கே? சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். மூடிய கதவை பாடிய மக்களை, மூடிய கதவை பாடிய மக்களை. நித்தமும் சாவான் கோழை, ஒரு நாள் நிச்சயம் வாழ்வான் ஏழை. நித்தமும் சாவான், ஒரு நாள் நிச்சயம் வாழ்வான் ஏழை. நீ வளைந்தது போதும் நிமிர்ந்து விடு. நெஞ்சு நிமிர்ந்தால் வாழ்வு கிடைக்கும், கண்கள் சிவந்தால் காலம் பிறக்கும். சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். நெஞ்சு நிமிர்ந்தால் வாழ்வு கிடைக்கும், கண்கள் சிவந்தால் காலம் பிறக்கும். சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். நித்தி கண்ணை நீதி தேவனை சற்றே திறந்தால் குற்றவாளிக்கு சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். உழைப்பவரெல்லாம் ஒன்று திரண்டால் உழைப்பை உறிஞ்சி பிழைப்பவருக்கு சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். அப்பா, நீ எப்படி தப்பிச்சு வந்த? நான் எப்படி தப்பிச்சு வந்தேங்கிறது முக்கியம் இல்ல, என்னது ஒண்ணு இல்ல. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு போய் உன்னை தூக்கல எப்படியாவது விடுவிக்க முடியும் நினைச்சேன். தப்பிச்சு வந்த காரியத்தை கெடுத்துட்டியா? உன் தங்கச்சி புருஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்ன உயிரோட இருக்க விட மாட்டான். எந்த கோர்ட்டுக்கு போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் தூக்குல தொங்கிய தீரணும். நான் தூக்குல தொங்கிய தீரணும். என்னதான் செய்யறாங்க? நான் தூக்குல தொங்குறதுக்கு முந்தி அந்த ஆளை தூக்குல தொங்க விடணும். நம்ம குடும்பம் க்ளோஸ் ஆகிறதுக்கு முந்தி அந்த ஆள் குடும்பத்தை க்ளோஸ் பண்ணணும். இவரியா நானே எந்த காரியத்தை செய்யட்டுமா? புறப்படு. ஓகே, தூக்கு தண்டனை கைதி நரேஷ்குமார் ஜெயிலில் இருந்து தப்பிச்சு. கம் ஆன், போய். எல்லா யூனியரி ஒன்னா இணைக்கணுங்கிறது ஆதரவா லட்சக்கணக்கான கையெழுத்தம். எஸ் சார், அதுல பாதிக்கு மேல ரத்த கையெழுத்து. ஐ சி. வெரி குட். நீ இவ்வளவு தீவிரமா தொழிற்சங்கத்தில் ஈடுபட வேண்டும் நான் நினைக்கவே இல்லை. அந்த பெருமை எல்லாம் உங்க ஜூனியர் துர்காக்கு தான் சேரும். ஷீ இஸ் கிரேட். நீங்க நெருப்புனா அவங்க காசு செய்யணும். எம்ஏ எம்எல் டு த கவர்னர். ஹலோ, யார் பேசுறது? மாப்பிள்ளையா மச்சானா? மாப்பிள்ள மச்சான் ரெண்டு பேருமே இருக்கு. உனக்கு யாரு வேணும் மாமனாரே? ஆறாவன். ஓ, புயலா? நான் தான் உங்க பிரியமான சிம்ம சொப்பனம் பேசுறேன். என்னடா முதலாளி? ஏதோ உங்க புண்ணியத்துல ஜெயிலுக்கு போன என் மகன் திரும்பி வந்திருக்கான். அவனுக்கு விருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்க துர்காவுக்கு சேர்த்து விருந்து கொடுத்துட்டு அப்பனும் மகனும் வந்து கலந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, என்ன மிஸ்டர் புயல், சத்தம் கேக்குதா? தைரியமான ஆம்பளைங்களா அப்பனும் மகனும் ரெண்டு பேருமா இங்க வந்தீங்கன்னா நாங்க அப்பனும் மகனும் ரெண்டு பேருமா சேர்ந்து 4 பேரா புணத்தை தூக்கி புதைக்கலாம். என்ன வர்றீங்களா? எந்த மிருக வெறிக்கு நான் அடிமையாக கூடாதுன்னு அடிச்சு அடிச்சு அடக்கி வச்சிருந்தோம்.
அதை நீயே தூண்டி விட்டுட்டியா? இன்னைக்கு தொழிலாளிங்க அவன் தரையை கொண்டுட்டு வரவான்னு கேட்டப்போ எஸ் என்று நான் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா இன்னைக்கு உன் உயிர் போயிருக்காத துர்கா. தூக்க வாடா, என்ன வர சொல்றீங்க? வரண்டா. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. முடிஞ்சா நான் வருவேன், இல்லன்னா என் உடம்பு வரும். எங்க என்னைய சேர்த்து சொல்லுங்க டாடி. கமான் சார். துர்கா, போறேங்கிறதுக்காக எனக்கு கவலை இல்லை சார். உங்க சாதனைகள்ல உங்க கூட இருந்து கலந்துக்க முடியலன்னுதான் என்னோட வருத்தம். ஜென்மங்கள் 7ங்கிறது உண்மை என்ன? அந்த 7வது ஜென்மத்துல நான் தான் உங்க மனைவி. துர்கா, உயிர் போனவங்களுக்கு கண்ணை மூடுவாங்க, ஆனா என் உயிர் போனதும் என் கண்ணை மூடாதீங்க சார். அவன் தூக்கல தொங்குறத என் கண்ணால பாக்கணும். நான் இறந்தும் அவன் தூக்கல தொங்குறத என் கண்ணால துர்கா. என் மகன் தூக்குல தொங்குறதுக்கு முன்னாடி உங்களை தூக்குல தொங்க விடணும்னு ஆசைப்பட்டான். என் மகனுடைய கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஒரு நல்ல அப்பாவனுடைய கடமை இல்லையா? இன்னொன்னு சொன்னேன்னு அதை விட்டுட்டீங்களே டாடி. நம்ம குடும்பம் அழியறதுக்கு முன்னாடி இவங்க குடும்பம் அழியுது. ரொம்ப செயலா தான் நிக்கிறீங்க மாப்பிள்ள. எப்படி மாப்பிள? 1.25 கையால 2.25 பல்லு. சம்பந்தி, இது உங்க பிரச்சனை.
தூக்கு. தூக்குறா. தூக்கு. தூக்கு. தூக்குறா. நரேஷ்குமாருக்கு செக்ஷன் 302 அனுசரித்து தூக்கு தண்டனை அளித்து சாகும் வரை தூக்கில் தொங்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன. தொழிலாளர்கள் விண்ணதிரும் கோஷத்துடன் வேலைக்கு திரும்புகிறார்கள். தொழிற்சங்க வக்கீல் டிகேவின் போராட்டம் இத்துடன் முடிந்துவிடவில்லை. அது தொடரும். Men may come and men may go, but DK goes on forever.